தேசிய நூலக வாரம் நேஷ்னல் லைப்ரரி வீக் November 14 to November 20 for every year. தேசிய குழந்தைகள் தினம் நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டே November 14. உலக குழந்தைகள் தினம் வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டே November 20. இந்த 3 தினங்களை முன்னிட்டு மதர் ஃபைரோஸ் ட்ரஸ்ட் சார்பாக இன்று சிறப்பாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. குட் ஷெப்பர்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த ஹியரிங் இம்பேர்ட், காது குறைபாடு மற்றும் காது கேளாதோர் பள்ளியில் பிரெயின் நகர் 3வது தெரு, தூத்துக்குடி சிறப்பாக நடைபெற்றது. இதில் நூலகத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் நூலக புலவலர் ஆர்கிடெக்ட் முகமது ஹயாஸ் அவர்கள் உரையாற்றினார். வாசிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி ஞான பன்னீர்செல்வன் ஆசிரியர் அவர்கள் சிறப்பாக உரையாற்றினார். குழந்தைகள் நாட்டின் கண்கள் தலைப்பில் டாக்டர் ஃபிசியோதெரபி முகமது நசீர் அவர்கள் உரையாற்றினார்கள். இளம் படைப்பாளிகளை உருவாக்குதல் தலைப்பில் ஒர்க் ஷாப் நெய்தல் அண்டோ ஆசிரியர் அவர்கள் அருமையாக விளக்கினார்கள். இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு டேவிட் ஜெயசேகர் அவர்கள் முன்னிலை வகித்தனர். இந்த பள்ளியில் மதர் ஃபைரோஸ் ட்ரஸ்ட் சார்பாக நூலகங்களை இன்று திறந்து வைக்கப்பட்டது. இதில் குழந்தைகளுக்கு தேவையான சிறப்பான நூல்கள் ட்ரஸ்டின் சார்பாக வழங்கப்பட்டது. ட்ரஸ்டி ஃபிசியோதெரபி முகமது நசீர் அவர்கள் நூலகத்தை திறந்து வைத்தார். இந்த தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு குழந்தைகளும் குழந்தை இலக்கியம் அவர்கள் படைப்பாளிகளாக மாற வேண்டும், அவர்களுடைய சிந்தனை இந்த சமூகத்திற்கு அவர்கள் அளிக்க வேண்டும் என்று, எப்படி எழுத்தை எழுதுவது, உள்வாங்குவது, படைப்புகளை படைப்பது, வாசிப்பை மேம்படுத்துவது என்று சிறப்பான ஒர்க் ஷாப் நெய்தல் அண்டோ அவர்களின் சார்பில் அருமையாக விளக்கப்பட்டது. குழந்தைகள் அவர்கள் தங்களுடைய கட்டுரைகளை, ஓவியங்களை, படைப்புகளை உருவாக்கினர். இதை தொகுத்து அருமையாக மதர் ஃபைரோஸ் ட்ரஸ்ட் சார்பாக புத்தகம் வெளியிடப்படும். இதில் சைன் லாங்குவேஜ் மூலம் ஸ்பெஷல் டீச்சர் செல்வி அவர்கள் அருமையாக விளக்கினார்கள். நிறைய நல்லுள்ளங்கள் புத்தகங்களை வழங்கினார்கள் ட்ரஸ்ட்டுக்கு. எல்லோருக்கும் மதர் ஃபைரோஸ் ட்ரஸ்ட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய முயற்சியின் மிக முக்கிய பங்கு ஸ்பெஷல் டீச்சர் அவர்களை கௌரவப்படுத்துவதும், ஸ்பெஷல் சில்ட்ரன் அவர்கள் படைப்பாளிகளாக உருவாக்குவது மிக முக்கிய பங்காக இருக்கிறது. நன்றி.